பதவிக்கு என்ன தகுதி அது மாதிரி சொல்ற ஆட்கள் தான் அதிகம். இந்த நேரத்தில் நம்ம நமக்கு தோழர்களை எந்த போராட்டத்துக்கு நம்மளோட இருந்திருக்காங்க. நம்ம அப்பப்போ ஊர்காயா பயன்படுத்துறவங்க நம்ம சொல்லல, கலைஞர் தான் சொல்லியிருக்காரு. அதனால் கொடு என்பதை நாம ஒருபோது சீராநாய தலைமையும் பின்னர் ஸ்ரீதர் அவர்கள் வந்தோம் அமைக்கப்பட்ட குழு என்பது பழைய ஓய்வு திட்டம் புதிய ஓய்வு திட்டம் ரெண்டையும் பரிசீலனை பண்ணி பழைய ஓய்வு திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கான சாத்தியக்கூறுகளை அளிப்பதற்கான ஒரு திட்டம். அதற்கான பரிந்துரை குழு என்பதை கலைஞரே சொல்லியிருக்காரு. குழு என்பது விஷயத்தை தள்ளி போடுவது ஆற போடுவது முழுமையாக தேர்தல் வாக்குறுதிய ஒரு நடவடிக்கை என்பதால மன்று நிதியமைச்சர் சொல்றாரு குழு அமைச்சிட்டோம். ஒரு நீண்ட நெடிய நாட்களாக இங்க வரீங்க, செக்ரட்டரி வரீங்க, தமிழ்நாடு வருவாய் கிராம ஊழியர் சங்கத்தின் சார்பில் கடந்த 5/4/2025 அன்று வேலூர்ல எங்க மாநில செயற்குழு நடைபெற்றது. அந்த வேலூர்ல நடந்த மாநில செயற்குழு எடுத்த முடிவின் பிரகாரம் நாங்கள் தமிழகத்தில் கடந்த ஒரு 3 ஆண்டுகளாக தொடர்ந்து பல்வேறு போராட்டங்களை நடத்தி இருக்கிறோம். வட்ட அளவில், மாவட்ட அளவில். வட்ட அளவில் காத்திருப்பு போராட்டம் 100க்கும் மேற்பட்ட தெரியாமல் சாப்பிட பழைய முறையிலான ஓய்வூதியம் வேண்டும் என்று சொன்னால் ஒரு அரசு ஊழியர் ஒரு 25 ஆண்டு காலம் 30 ஆண்டு காலம் மக்கள் பணி செய்துவிட்டு ஓய்வு பெற்ற பிறகு அதாவது ஒரு இதோடு ஏதாவது கௌரவமாக வாழ்க்கை நடத்த வேண்டும் என்று சொன்னால் ஓய்வூதியம் எப்படி முக்கியம் என்பதை புரிந்துதான் நம்முடைய முன்னோர்கள் பெற்றுக் கொடுத்த உரிமை. அதை இன்னும் நீங்கள் வீணடி கொடுக்காமல் இருப்பது, காலம் தாழ்த்துவது சரியானது இல்லை. அதே மாதிரி எங்களுடைய கோரிக்கை CPS 2007க்கு பிறகு பணிக்கு